நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே செய்த தவறுக்கு எஸ்எஸ்கேவுக்கு சரியான தண்டனை கிடைச்சாச்சு. என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம கௌதம் ஒரு பக்கம் வராரு. அவர் தான் நம்ம எஸ்எஸ்கே தான் என்னோட அப்பா அப்படின்ற விஷயம் கௌதமுக்கு தெரிய வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எதுவும் தெரிய வராது. அதுபோல் கௌதமுக்கு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு விஜய் தான் கௌதம் தான் தன்னோட மகன்ற விஷயமும் தெரிய வரல. இது ரெண்டு விஷயம் நடக்காத வரையும் சந்தோஷம் தான். ஆனால் அந்த ரெண்டு விஷயத்திலும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னடா ஒற்றுமை, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காருல, அவர் இருந்துன்னு இலக்கியா சொல்லிடுறாங்க, நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சாகணும். கௌதம் வருவார், கௌதம் கிட்ட நான் உங்களை அப்படி சொல்லியிருக்க கூடாது, நான் சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை தான், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்எஸ்கே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. உன்னால் முடியாதுன்னா தாட்சாயணி கிட்ட ரேவதியை பற்றி உண்மையாக, மறுபக்கம் போலீஸ் கிட்ட நீ பண்ணதுக்கான ஆதாரத்தையும் நான் காட்டிட்டு அடுத்த செகண்ட் என் பாட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீ உன் வாயிலேருந்து மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு யோசிச்சேன்னா உன் வாழ்க்கையே எங்கள் கேள்விக்குறின்ற இடத்துல வந்து நிற்கும். என்ன சொல்கிற, ஏது சொல்கிற, நீ தான் இதுக்கு மேலே முடிவு பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, அடுத்த செகண்டே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் உடனே ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதனால் தப்பு செஞ்சார், அதனால் உப்பு தண்ணி குடிச்சு தான் ஆகணும், குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அதே சமயத்தில் உள்ளே போகிறாங்க நம்ம தாட்சாயணி. திடீர்னு கௌதம் இலக்கிய வார்த்தை பார்த்து வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கனால இன்னும் எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி இல்லை, நீ கொஞ்சம் வெளியே போய் உட்காந்துருக்கீங்களா, மிச்சம் மீதி மீன் தான் நாங்கள் கூப்பிட்றோம், வந்து அதை அள்ளின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம எஸ்எஸ்க்கு கோவம் வந்துடுது. என்ன பேசுகிற தாட்சாயினி, அவங்கள பார்த்து என்ன நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், தேவையில்லாமல் வார்த்தையை விடக்கூடாது, ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல என்னெல்லாம் முடியாது, வாங்க கௌதம் மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை அந்த மாதிரி பேசக்கூடாது, அப்பம் பேர் தெரியா பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறாக பேசுகிறேன், நான் மன்னிச்சிருங்க, நான் பேசுனது எல்லாமே தப்பு தான், தப்பு எல்லாமே என் மேலே தான், மன்னிச்சிருங்க 2-3 டைம் மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தியா, மறுபக்கம் அஞ்சலி, மறுபக்கம் தாட்சாயினி, 3 பேருக்கும் குழப்பம். எதுக்கு போய் இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, ஐயோ உங்களுக்கு என்னங்க ஆச்சு, யோ முட்டா பையில எதுக்கே மன்னிப்பு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி கேட்க, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கெல்லவும் முடியாமல் எரியவும் முடியாமல் முழிக்கிறாங்க. திரு நம்ம எஸ்எஸ்கே. உண்மையை சொன்னால் அடுத்த செகண்ட் இவ காரி துப்பி வீட்டை விட்டு என்ன முடிக்க அமைச்சிருவா. உண்மையை சொல்லாமல் இருந்தால் ஒரு பக்கம் இவங்க முறைக்கிற முறையிலே எனக்கு பயமாக இருக்கேன், நான் என்னதாண்டா பண்ண, என்னதாண்டா சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த பக்கம் வாழ்வா சாவான்ற ஒரு இதில் தான் இருக்காரு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தன்மானத்தெல்லாம் விட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக இவகிட்ட நான் அடி வாங்க முடியாது. பொண்டாட்டி கையில் அடி வாங்குறதுக்கு பக்கம் எவன் என்ன கழுவி ஊற்றினாலும் கேட்டுன்னு போயிடல. ஏன்னா அந்த வார்த்தை இருக்கா, ஐயோ 2 அடி இன்றைக்கி அடிப்பாங்க, அதவே ஞாபகம் வச்சுன்னு 1 வாரம் கழிச்சு அடிப்பாங்க, அதவே ஞாபகம் வச்சுன்னா அடுத்த வாரம் கழிச்சு அடிப்பாங்க, அப்படியே அந்த ஆயுஸ் முழுக்க ஞாபகம் வச்சு கும்முன்னு குத்துவாங்க. அடுத்தவனை கூட ஒரு நாள் ஒரு அடியில் போயிடுவான். ஆனால் இவனுக்குறா பாரு, நான் வாழ்க்கை போருங்க பொண்ணுமா அடிச்சு என்ன புண்ணா நோகடிச்சிருவாளே, மனசால காயப்படுத்திடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பயப்படுறாரு. இன்னும் எஸ்எஸ்கே உனக்கு அதே நிலமை தானேயா, இன்னும் அந்த உலகத்தில் எல்லாருக்கும் இதே நிலமைனா என்னையா உலகம், இது எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்ற மாதிரி தான் குழப்பத்தில் போயின்னு இருக்கு. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதோட கியூட்டான அழகான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சரி எஸ்எஸ்கே மன்னிப்பு கேட்டீங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, போலீஸ் அங்கிள் கொஞ்சம் உள்ள வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்க்குறாங்க. போலீஸ் வந்த உடனே அப்படியே சும்மா எஸ்எஸ்கே கையெடுத்து கும்பிட்றாங்க. ஐயா என்னை விட்டுற ஐயா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஐயா, பிறந்த நாளா எனக்கு ஜெயிலில் தள்ளி என்ன கேடு கெட்டவனா ஆக்கிறாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. இதோ பாருங்க எஸ்எஸ்கே, உங்கள் மேலே கேஸ் போட்டுருக்காங்க, ஆதாரம் இருக்குது, இருந்தால் பிடிங்க, கோர்ட்டு ஆர்டரு, வாங்க ஜெயிலுக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை கடத்துந்து நீங்கள் தான், மறுபக்கம் கார்த்தியை கடத்தி அந்த பழியை கௌதம் மேலே போட்டு கௌதமாக அப்படியே சும்மா மனதளவு ரொம்பவே காயப்படுத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் உங்கள் மேலே கேஸ் போட்டுருக்கேன், இதுக்கு மேலே உங்களால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னத்த பண்ண என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஆடாமல் ஆடுகிறேன் ஓடாமல் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டே பண்ணாலும் சரி, நீங்கள் ஆடாமலான ஆடலாம், ஆடாமையான ஆடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் இருக்குன்னா விஷயம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடந்தாகணும்னா இப்படி தான் நடந்தாகும், அதை விட்டுட்டு இதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படி மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டு நாம் ஆசைப்படுறதுனால எதுவும் ஒன்றும் நடந்துடாதுங்க. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போடா பார்த்துக்கலாம், வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பார்க்கறதுக்கு இருக்குது, எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போனால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருந்தால் சொல்லு, என்ன ஐடியாக்கு இதோ சொல்லு, அந்த ஐடியா படி எல்லாமே நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா போயின்னு இருக்குது. இங்கே என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. குழப்பங்கள் நிறைந்த ஒரு
தொடராக தான் இப்போதைக்கு நம்ம இலக்கிய தொடர் அப்படியே சும்மா சிக்கு புக்கு ரயிலே பக்கம் வந்து பறக்குது மயிலே அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்குது. இதுக்கப்புறமும் இது தொடராதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்டான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.